ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சந்தானம் நடிப்பில் வெளிவந்திருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிடி சீரிஸ் பார்க்குறதுக்கே வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. எதுக்காகனா 2 hours ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் பண்ணி ஜாலியாக பேயை கலாச்சிக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த தில்லுக்கு துடி சீரிஸ் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த சீரீஸில் வெளியாகிற இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாமா? இந்த படத்தில் வந்து சந்தானத்து ஜோடியாக கீர்த்திகா அப்படின்றவங்க பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் படத்துக்குள்ளே செல்வராகவன், கௌதம் வாசுதேவன், மொட்டராஜேந்திரன், நிரகல் ரவி, அதுபோல் வந்து யாஷிகா ஆனந்த், கஸ்தூரி, லொல்லுசபா மாறன், கிங்ஸ்லி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பட்டாளமே படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து பிரேமான டைரக்ட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊருக்குள்ளே யூடியூப் ரிவ்யூவாக இருக்கார் நம்ம சந்தானம் கிசா அப்படின்ற பேரில். அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக வர படங்களை ரிவ்யூ பண்ணுறன்ற பேரில் கழி ஊற்றுற ஒரு ஆள் தான். இன்னொரு பக்கம் வந்து இதேமாதிரி கழி ஊற்றுற ஆள்லாம் தேடி பிடிச்சி ஒரு தேட்டருக்கு வர வச்சு கொள்கிற ஒரு பேயாக இருக்கிறாரு நம்ம செல்வராகவன். ஓகேங்களா? ஸோ அவர் ஒரு கட்டத்தில் வந்து சந்தானம் ஃபேமிலியும் அந்த தேட்டருக்கு வர வைக்கிறாரு. வர வச்சு மட்டும் இல்லாமல் அந்த தேட்டருக்குள்ளே ஒரு படம் ஓடுது. அந்த படத்துக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸாக சந்தானம் ஃபேமிலியை மாற்றிறாரு. அந்த படத்துக்குள்ளே சந்தானத்தையும் கொண்டு வந்தார். ஸோ வந்து அப்போ சொல்கிறார் செல்வராகவன், முடிஞ்சால் இந்த படம் முடியறதுக்குள்ளே உன் ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாற்றிக்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லர் படம். ஓகேங்களா? ஸோ அந்த கில்லர்ஸ்லேருந்து முடிஞ்சால் 2 hours அந்த படம் முடியறதுக்குள்ளே உன் ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாற்றிக்க. அப்படி காப்பாற்றலைன்னா நீயும் செத்துடுவ, உன் ஃபேமிலி மெம்பர்ஸும் செத்துடுவாங்க. அப்படி இல்லைனா ரிவ்யூ பண்ணுறத விட்டுறன்னு சொல்லி உன்னை விட்டுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து விட மாட்டார்ல. ஏன்னா வந்து அதில் தான் வந்து ஒரு பெரிய சம்பாரிச்சு பெரிய ஆகிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் எப்படி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாற்றுறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதையாங்க. இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிடி சீரிஸ்லேயே பெரிய ப்ளஸ் வந்து காமெடி தான். இந்த படத்துலேயும் வந்து சந்தானமும் மொட்டராஜேந்திரனும் பண்ணுற காமெடியில் வந்து சில இடத்துல நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது. முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய இடத்துல வந்து சந்தானத்துக்கும் மொட்டராஜேந்திரனுக்கும் வர காம்போவில் ஒரு காமெடிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒன்றுமே ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் போயிட்டால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வந்து சுமாராக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இதற்கு முன் வந்துச்சுல இந்த டிடி சீரிஸில் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுல, அதில் வந்து செகண்ட் ஹாஃப் தான் படத்துக்கு வெயிட்டு. முக்கியமாக சொல்ல போனால் அந்த லாஸ்ட்டு 20 minutes 30 minutes பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த 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 ஒரு பங்களாக்குள்ளே. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப புவராக இருக்குங்க. இது வந்து ஒரு பேய் படம் மாதிரி அவங்க எடுக்க ட்ரை பண்ணி லாஸ்ட்டில் வந்து ராங் டர்ன் மாதிரி படத்தை முடிச்சு ஏதோ ஒன்று வந்து கதையை போட்டு குழப்பி வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் எண்டிங்கில் வந்து எங்கேயுமே வந்து காமெடி வந்து செட் ஆகலை. எதனா ஒரு இடத்துல வந்து சந்தானம், மொட்டராஜேந்திரன் மறுபடியும் இவங்க 2 பேர் தான் எதனா ஒரு இடத்துல காப்பாற்ற தவிர மற்றபடி மற்ற ஆர்டிஸ்ட் யாருமே வந்து காமெடிக்கு வந்து அவ்வளோ வந்து காப்பாற்றவே இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் லொல்லுசபா மாறன், கிங்ஸ்லி இவங்களாம் வந்து பண்ணுற காமெடிக்கு நம்ம வந்து சிரிக்க ட்ரை பண்ணுறோமே தவிர ஒரு மனசுட்டு சிரிக்க முடியல. அவங்களெல்லாம் வந்து இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சந்தானம் டீமே காணும். தங்காதுரை மாதிரிலாம் ஆளாக உள்ளே போட்டு நான் ஃபன் பண்ணிதானா நிச்சயம் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் வந்து ஏதோ காமெடி மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த காமெடி கூட செகண்ட் ஹாஃப் அதிகமாக இல்லை. அங்கங்கே பண்ணுற காமெடி வந்து நமக்கு ஒரு சிரிப்பு வரல, ஒரு வந்து சின்ன சின்ன பசங்களை பார்த்தா சிரிப்பு வருமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து காமெடி வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் தோணுது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது பார்க்கலாமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வரைக்கும் இந்த டிடி சீரிஸ் வந்த படங்களே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கொஞ்சம் சுமாரான படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து செகண்ட் ஹாஃப் இன்னும் கூட நல்லா பண்ணி இன்னும் கூட நல்லா வந்து காமெடி பண்ணி பேயை வச்சு ஃபன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். ராண்ட மாதிரி படத்தை கொண்டு போயிட்டு படத்தை முடிச்சது வந்து அவ்வளோவா செட் ஆகலை. படத்தில் இந்த செல்வராகவன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கௌதம் வாசுதேவன் இவங்களாம் வந்து எதுக்கு வராங்கன்னு தெரியல, போட்டு வீடு வச்சுக்கிறாங்க. இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. சந்தானம், மொட்டராஜேந்திரன் இவங்க 2 பேர் மட்டும் தான் படத்துக்குள்ளே ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. வேறு யாருமே ஸ்ட்ராங்காக தெரியல. இந்த படம் வந்து டைம் கிடச்சா ஒரு டைம் போய் தேட்டரில் பார்த்துட்டு அளவுக்கு ஓகே தான். நீங்கள் வந்து அப்படியே வந்து மக்கள்னு சொல்ல மாட்டேன். அங்கங்கே சிரிக்கிறதுக்கு சில இடமெண்ட்ஸ் ஆகுது. சில பேருக்கு சிரிப்பு வரும். நமக்கு சிரிப்பு வரலனா சில பேர் சிரிப்பு வராதான் நான். ஸோ வந்து மற்றவங்க சிரிப்பு வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் படம் தாங்க. இந்த படத்துக்கு வந்து 5க்கு 3 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு படத்தை சந்திக்க. டாட்டா, பை பாய்.